தவறான ஒரு புரிந்துணர்வு இருக்கிறது மக்கள் மத்தியில். என்ன புரிந்துணர்வு என்றால், நாம் இபாதத்து செய்கிறோம், இந்த இபாதத்துகளால் எங்களுக்கு சொர்க்கம் போக முடியுமாண்டால் யாரும் சொல்லுவார்கள் இல்லை என்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய அருளால் தான் சொர்க்கம் போக முடியும் என்றார்கள். இந்த இபாதத்துகளுக்கு என்று ஒரு பின்னணி இருக்கிறது. நாம் நோன்பு பிடித்தாலும், நாம் இரவு தொழுகை தொழுதாலும், மற்ற எந்த தொழுகை தொழுதாலும் அதுக்கு ஒரு பின்னணி இருக்குது. இந்த பின்னணியை நாம் புரிந்துத்தான் இது அத்தனையும் செய்கிறோமா? எங்களை சரியான முறையில் சுய பரிசோதனை செய்து கொள்கிறோமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது நோன்பை பொறுத்தளவில் நாம் நோன்பு பிடிக்கிறோம். இப்போ தொழுகை எடுத்துக்கொண்டா முதல்ல இந்த மாதிரி ஓதுங்க, சூரத்துல் ஃபாத்தியா ஓதுங்க, அதுக்கு பிறகு இன்னொரு சூரா ஓதுங்க, ருக்கு செய்யுங்க, ருக்குல இப்படி ஓதுங்க, ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறாங்க. நோன்பு பிடித்தால் சுபஹுக்கு பிறகு ஃபஜ்ருக்கு பிறகு இதை ஓதுங்க, அதுக்கு பிறகு 10 மணிக்கு இது, 12 மணிக்கு இது, 2 மணிக்கு இது, 4 மணிக்கு இந்த ஜிக்ரு, இப்படி ஏதாவது ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தார்கள் என்றால் அப்படி ஒன்றுமே ஹதீஸ்களில் இல்லை. இந்த நோன்பு பிடிக்கிறோம், இதுக்கு பின்னணி என்ன? இந்த தொழுகிறோம், இதுக்கு பின்னணி என்ன? யா அய்யுஹன் நாஸ், ஏ மனித சமுதாயமே, அஅ்புது ரப்பக்கும் அல்லதீ ஹலக்கக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகுன், உங்களையும் உங்களை முன்னிருந்தவர்களை படைத்த அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், நீங்கள் தக்வாதாரிகளாக மாறக்கூடும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். முத்தகீனாக மாறக்கூடும். உண்மையாக சுருக்கமாக சொல்ல போனால் இது அத்தனையும் கல்புக்கு அல்லாஹ் கொடுக்கிற ட்ரைனிங். கல்பு மாறாமல் 1000 தொழுகைகள் தொழுதாலும், கல்பு மாறாமல் 1000 நோன்புகள் பிடித்தாலும், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ் ஏறிட்டும் பார்க்க மாட்டான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த கல்பை மாற்றுவதற்கு தான் அல்லாஹ் இதை சொல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? மல்லம் யதஅ கௌலத்தூர் வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜ்ஜத்துன் ஃபீ அய்யதஅ தாமிஹி வ ஷராபி. யார் அதாவது கெட்ட வார்த்தைகளை விடவில்லையோ, யார் தன்னுடைய கெட்ட செயல்பாடுகளை விடவில்லையோ, அவர் பசித்திருந்தும் தாகித்திருந்தும் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை என்றாங்க. உண்மையாக நோம்புனா என்ன? இஸ்லாமிய பார்வையில் நோம்புனா என்ன? தாகித்திருப்பது, பசித்திருப்பது, அதுக்கு மேல ஒரு அமல் இல்லை. இதுதான் நோன்பு. நீங்கள் முழு ஹதீஸை படித்தாலும் நோம்பென்றால் பசித்திருப்பது, ஷஹர் என்று இருக்கிறது, அதே போல இஃப்தார் என்று இருக்குது. இந்த 2 விஷயங்கள் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? ஷஹர் செய்யுங்க, அது உங்களுக்குள்ள பரக்கத்து உண்டாக்கும் என்றாங்க. பரக்கத்து உண்டாக்கும், அது முக்கியமாக சொல்லப்பட்டது. அடுத்தது இஃப்தார், அவசரமாக இஃப்தாரை செய்யுங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது கெடப்பட்டவர்கள் ஒரு நோம்பாளியான நீங்க ஸ்பெஷலாக ஷஅபானில் செய்யாதது, ஷவ்வாலில் இல்லாத, ரமலானில் செய்கிறோம் சொல்லுங்க பாப்போம். ரமலானுடைய மாதத்தில் ரசூலுல்லாஹ் ஸ்பெஷலா சொன்னாங்க, நாம் அதிகமாக வணக்க வழிபாடுகள் ஈடுபடுவோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஸ்பெஷலான ஒரு இபாதத்தை சொல்லல. என்ன சொன்னார்கள்? நாக்கு, மல்லம் யதா கௌலத்தூர் வல் அமல பிஹி, கெட்ட செயல்பாடுகள். இந்த நாக்கு கெட்ட வார்த்தைகளை யார் விடலையோ அவர் பசித்திருந்து வேலை இல்லை, அவர் தாகித்திருந்து வேலை இல்லை. கெட்ட செயலை யார் விடலையோ வேலை இல்லை. எங்க பரிச்சை? நாக்குக்கா? கெட்ட செயலுக்கா? கல்புக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கல்புக்கு. கல்பு தூய்மையானால் நாக்கு கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும். கல்பு தூய்மையானால் உடல் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும். யா மாஷர ஷபாப், ஏ வாலிப சமுதாயமே, மனிஸ்ததா மின்குமுல் பா ஃபல்யதஸவ்வஜ், உங்களில் சக்தி பெற்றவர்கள் திருமணம் முடிச்சிருங்க. இளைஞர்களே, இது ரொம்ப பயங்கரமான கால. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா மாஷர ஷபாப் மனிஸ்ததா மின்குமுல் பா ஃபல்யதஸவ்வஜ், உங்களுக்கு சக்தி வந்தா உடனே திருமணத்தை முடிச்சிருங்க. ஏன் தெரியுமா? அப்படி இல்லையா நோன்பு பிடிங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். அது என்ன செய்யும் உங்களுக்கு? என்ன நோன்பு? ஏன்? திருமணம் உங்களுடைய பார்வையை தாழ்த்தும், உங்களுடைய பார்வையை தாழ்த்தும், உங்கள் மர்மஸ்தானத்தை பாதுகாக்கும். இல்லைண்டா நோன்பு பிடிங்க. அஸ்யாமு ஜுன்னா, நோன்பு என்பது கேடயம். கேடயம் என்ன? ஒருத்தன் வாள் எடுத்துட்டு வாங்க, போருக்கு போறோம், வெச்சு அந்த கேடயத்தால எங்களை வெட்டாம பாதுகாத்துக் கொள்ளும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வெறும் தாகித்திருப்பதும் பசித்திருப்பதும் இது என்ன உண்டாக்கும் தெரியுமா? தக்வல் குலூப், தக்வா. அல்லாஹ் இந்த நேரத்தில் சாப்பிட வேணான்ட்டானே, என்ன சாப்பாடு பசி இருந்தாலும் சாப்பிட மாட்டோம் என்று உண்மையாக ஒருத்தன் தடுத்தால் அந்த பரீட்சையில் ஈடுபட்ட 30 நாட்கள், இதுக்கு அல்லாஹ் வச்ச பேர் இத்தா. ஒலி துக்மிலுல் இத்தத ஒலி துக்கபிருல்லாஹு அலா மா ஹதாக்கும். நீங்கள் இத்தாவை பூர்த்தி செய்யணும். யார் இத்தா இருப்பாங்க என்ற சமுதாயத்தில்? கணவன் மரணித்த பெண் இத்தா இருப்பாங்க, தலாக்கு விடப்பட்டவன் பெண் இத்தா இருப்பாங்க 3 மாசம், கணவன் மரணித்தா 4 மாசம் 10 நாள். நாங்க எல்லாரும் இத்தா இருக்கிறோம். இத்தாண்டா அத எண்ணி நான், இத்தாண்டா எண்ணிக்கை. என்னென்றோம்? 1வது நாள், 2வது நாள்,
மூன்றாவது நாள், நாலாவது நாள் என்ன ட்ரைனிங்? தக்வா. மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வை புகழ வேண்டும். ஒலி துக்கப்பிருல்லாஹ் அலாமா அதாக்கும், அல்லாஹ் நேர்வழிப்படுத்தியதுக்கு அவனை பெருமைப்படுத்துவதற்கு இந்த மாதம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உளவியலாளர்கள் சொல்றாங்க, ஒரே காரியத்தை 21 நாள் அல்லது 24 நாட்கள், அவர்களுக்குள்ள சர்ச்சை இருக்குது. ஒரே சஜஷன் 21 நாள் அல்லது 24 நாள் தொடர்ந்து இறக்கினால் அது நீண்ட காலத்துக்கு அவனுக்குள்ள செயல்படுமா. ஒருத்தன் கல்லணை மாத்தனமாக இருந்தா ஒரு நாள் பேசி சரி வராதான். அவனை உட்கார வச்சு 24 மணித்தியாலம் போக முன்னாடி அவனை இன்றைக்கு சொன்னா, இன்றைக்கு 10 மணினா நாளைக்கு 9 மணிக்கு சொல்லிடணும், அடுத்த நாள் 9 மணிக்கு, இப்படியே உபதேசங்களை மெல்ல மெல்ல சொல்லணும். 24 நாட்கள் தொடர்ந்து சஜஷனை இறக்கினா ஆள் மனசுக்குள்ள போய் நீண்ட காலம் அது பயனளிக்குமா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஒரு மாத காலம் அல்லாஹ் என்னையும் உங்களுக்கு நாக்குக்கு ஒரு பயிற்சியை தர்றான், மர்மஸ்தானத்துக்கு பயிற்சி தர. எதுக்கு? இந்த பயிற்சி உடலுக்கு அல்ல, தாகமாக இருக்கிற குடலுக்கு இல்ல. சில மருத்துவர்கள் பேசுவார்கள், ஓ நோன்பு இவ்வளவு நல்லம் என்று. அல்ஹம்துலில்லாஹ், நல்லமாக இருக்கலாம், அதுக்காக வேண்டி இல்ல. இரவு தொழுகை நல்லம் என்பார்கள், ஓ குனியலாம், எலும்பலாம், நிறைய எக்ஸசைஸ், அதுக்காக வேண்டி அல்ல. கல்பு மாறவில்லை என்றால் அல்லாஹ் மீது ஆணையாக இதுல வேலை இல்லை.